அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் நேற்றைய தினம் ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்களில் காஃப் என்கிற எழுத்தை பற்றி பார்த்தோம். இந்த ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள் 19 எழுத்துக்கள் என்று சொல்வார்கள், சில பேர் 17 எழுத்து என்றும் சொல்வார்கள். முடிவாக ஆய்வு செஞ்சு பார்த்தா 15 தான் வரும். அது இறுதியாக நம்ம சொல்லிக்கிறோம். 15 தான் 19ங்கிறாங்க, சில பேர் 17ங்கிறாங்க. மொத்தமாக கரெக்டு கணக்கு பண்ணி பார்த்தோம்னா 15 தான். அது ஏன் அப்படி 17 19லாம் சொல்கிறாங்கங்கிறத முடிவாக பார்ப்போம். இப்போதைக்கு இந்த காஃபுக்கு வந்துடுவோம். இந்த காஃபு என்கிற ஒரு சொல் பெயர் சொல்ல வந்துச்சுன்னா ஜர்ரு செய்யும், அது போக லமீரில் வராது என்ற வரைக்கும் நம்ம நேற்று பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக சிலதை பார்க்கலாம். குர்ஆனில் இருக்கிறது கஸய்யிபின் மினஸ்ஸமாயி. இது பக்ராவில் உள்ள ஒரு வசனம். சய்யிபு என்று சொன்னால் மழை. சய்யிபுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மழை. மழை என்பதற்கு நிறைய சொற்கள் அரபு மொழியில் இருக்கிறது. அதில் ஒரு சொல்லு தான் சய்யிபு என்பது. அதிகமாக பயன்படுத்துகிறது மத்தருங்கிறத பயன்படுத்துவாங்க. இது குறைவாக பயன்படுத்துகிற சொல்லு. இப்போ சய்யிபுனா மழை, சய்யிபின்னா மழையை போல. அவங்களுக்கு ஒரு உதாரணமாவது சய்யிபின், மழையை போல. அப்போ மழையோட ஒப்பிட்டு போலன்னு சொல்கிறோம்ல, இந்த போலங்கிற அர்த்தம் எதனால் வருது? காஃப்னால் வருது. ஜர்ரு செஞ்சிருச்சு. மினசமாயி, வானத்திலிருந்து விழும் மழையை போல. இந்த விழும்ங்கிறதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அரபில். வானத்திலேருந்து இறங்கும், வானத்திலேருந்து விழும், வானத்திலிருந்து மழைன்னு தான் பேசுவாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம மொழியில் பண்ணும்போது அது ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். வானத்திலிருந்து இறங்கும் மழையை போல். அந்த மொழியில் அந்த இறங்குங்கிறதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் சொல் சுருக்கமாக இருக்கும் அரபு மொழியில். இது நம்மளால் விளங்கிக்கிறோம். வானத்திலிருந்து மழைன்னா இறங்குங்கிறதான் விடுபட்டு நமக்கு தெரியுதுல்ல. மூளைக்கு தெரியும் போது ஏன்ப்பா அதை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்கன்னு ஒரு டைப்பில் அவங்க பாஷையை வச்சுருக்கிறாங்க. அப்போ மினசமாயி, வானத்திலிருந்து இறங்குகிற மழையை போல். அந்த போலங்கிற அர்த்தம் அந்த காஃபுக்கு இருக்குது. அதே மாதிரி தாலிக்கண்டா என்னது? அதுன்ற அர்த்தம். ஹாதா இது, தாலிக்க அது, அதுன்னு சொல்லி ஒன்றை சுட்டி காட்டி பேசுகிறோம்ல, இஸ்முல் இஷாரான்னு சொல்லுவாங்க, சுட்டு வினை. அந்த இஸ்முல் இஷாரா சுட்டு பெயர். இஸ்முல் இஷாராங்கிற பெயராக சொல்லாக இருந்தால் அதில் காஃபை சேர்த்து இது அதிகமாக நீ கதாலிக்கன்னு பார்ப்பீங்க. கதாலிக்கங்கிறது ஒரு சொல்லு மாதிரியே மக்கள் மனசில் உட்கார்ந்துருச்சு. ஆனால் ஒரு சொல்லில் 2 சொல்லு. தாலிக்க, இது போலத்தான், இவ்வாறு தான். தாலிக்கண்டா இவ்வாறு, இது. தாலிக்கண்டா இது போல். அப்போ இது போல் அது போல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன செய்வாங்க? காஃபை பயன்படுத்துவாங்க. அது போலன்ற அர்த்தம். தாலிக்க இஸ்மு இஷாராவாக இருக்கிறதுனால அதில் ரபு வராது. தாலிக்க ரபு செய்யும்போது தாலிக்க தான், நசபு செய்யும்போது தாலிக்க தான், ஜர்ரு செய்யும்போது தாலிக்க தான். இது ஏராபு வேற்றுமை உறுப்புகள் வராத வகை. இஸ்முல் இஷாரா, லமீரு, இதில் எல்லாம் ஏராபு வராது. அதனால் ஜர்ரு வரல. அந்த காஃபுடைய அர்த்தம் போலங்கிற அர்த்தம் விட்டது. அது மாதிரி ஃபஹிய, அவங்களுடைய உள்ளம், அந்த உள்ளத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஒன்று ஹிய, அது கல் ஹிஜாரத்தி. ஹிஜாரத்தி என்றால் கல், பாறாங்கல் இருக்குல்ல, கல்லுக்கு ஹிஜாரத்தும்பாங்க. அப்போ கல் ஹிஜாரத்தின்னா பாறாங்கல்லை போல உள்ளது. இப்போ ஹியன்னா அது உள்ளங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கான். அவங்களுடைய உள்ளங்கள் கல் ஹிஜாரத்தி, பாறாங்கற்களை போல் உள்ளது. பாறாங்கற்களை போல்னு தான் இருக்குது. அந்த உள்ளதுங்கிற சொல்ல மாட்டாங்க பெரும்பாலும், நம்மளாக வச்சுக்கிற வேண்டியதான். இப்போ ஹிய, அந்த அவங்களுடைய உள்ளங்கள். ஹியண்டா அது உள்ளத்தை பற்றி பேசுகிறதுனால உள்ளங்கள். கல் ஹிஜாரத்தி, பாறாங்கற்களை போல் உள்ளது. இப்போ இந்த ஹிஜாரத்துங்கிற சொல்ல காஃபு சேர்ந்ததுனால ஜர்ரும் செஞ்சுருக்குது, போலங்கிற ஒரு அர்த்தமும் வந்திருக்குது. இதுக்கு வந்துடும். அதே மாதிரி இன்னும் சில உதாரணம். ஃபதுக்குருல்லாஹ, ஃபா 1, உதுக்குரு 1. தக்கரா எதுக்குரு முதல்ல நம்ம பார்த்துட்டோம். உதுக்குருண்டா நினைவு கூறுங்கள். அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். இது நமக்கு டாபிக் இல்லை. டாபிக் எது? திக்ரிக்கும் ஆபாக்கும். திக்ரிக்கும், நீங்கள் நினைவு கூறுவது போல. ஆபாக்கும், உங்கள் முன்னோர்களை நினைவு கூறுவது போல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். ஒரு கூட்டத்தை கூட்டி என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா, அப்படியா இப்படியான்னு சொல்லி
எங்கள் அப்பன் இப்படி பாட்டன் இப்படின்னு பெருமை பேசுவாங்க. அது மாதிரி நீங்கள் அல்லாஹ் நினைவு கூறுங்க, அதோட ஜாஸ்தியாக கூறுங்கன்ட்டு அது தடுத்து வரும். நமக்கு விஷயம் என்னன்னு கேட்டால் திக்ரிக்கும் தான். என்கிற வார்த்தை வந்திருக்குது. திக்ரி என்றால் நினைவு கூறுதல், திக்ரிக்கும் என்றால் நீங்கள் நினைவு கூறுதல், திக்ரிக்கும் என்றால் நீங்கள் நினைவு கூறுவது போல. இந்த போலங்கிறோம்ல, நீங்கள் நினைவு கூறுவது போல, பெற்றோர்களை முன்னோர்களை நினைவு கூறுவது போல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள். இது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு ஒரு வசனத்தில் அல்லாஹ் ஒரு ஒப்பிட்டு சொல்கிறான். யாயுள்ளது நாம நம்பிக்கை கொண்டவர்களை லா துபுத்திலு சதகாத்திக்கும், உங்களுடைய சதக்காக்களை தர்மங்களை பாழாக்காதீர்கள். அபுத்தலன்னா பாத்திலாக்குறது, லா துபுத்திலுன்னா பாழாக்கி விடாதீர்கள். சதகாத்திக்கும், உங்களுடைய சதக்காக்களை, சதக்கத்து என்பதற்கு பன்மை சதக்காத்து, சதக்காத்திக்கும் உங்களுடைய சதக்காக்களை பாழாக்கி விடாதீர்கள். பில் மன்னி சொல்லி காட்டி, ஒருத்தன் தர்மம் செஞ்சு நான் தானே ஒன்று செஞ்சேன்னு சொன்னால் முடிஞ்சு வச்சுக்கதை, தர்மம் செஞ்ச நன்மை இல்லாமல் போயிடும். அப்போ லா துபுத்திலு சதக்காத்திக்கும், உங்களுடைய தர்மங்களை பாழாக்கி விடாதீர்கள். பில் மன்னி, மண்ணு என்றால் சொல்லி காட்டுவது, சொல்லி காட்டுவதன் மூலமாகவும், அதா தொல்லை கொடுப்பதன் மூலமாகவும், தர்மம் செஞ்சு விட்டு என்ன செய்கிறது, அதுக்கு அவன்கிட்ட அதிகமாக வேலை பார்க்குறது, அவன்கிட்ட கஷ்டப்படுத்துறது எல்லாம் கூலி. தர்மத்தை தர்மமாக செய்யணும். தர்மம் கொடுத்த பிறகு நான் தர்மம் செஞ்சனால தூக்கிட்டு வா, இதை போய் செஞ்சுட்டு வா என்று தொல்லை கொடுத்தோம் என்று சொன்னால் அப்போ என்னவாயிடுது, சதக்கா பாழாயிடுது. இது நமக்கு டாபிக் இல்லை. நம்ம டாபிக் என்னன்னு கேட்டால், பாழாக்கி விடாதீர்கள். கல்லதி, ஒருவனை போல, வந்திருக்கு பாருங்கள், கல்லதி ஒருவனை போல, யுன்ஃபிகு மாலகு, தனது செல்வத்தை செலவழிக்கிறானே அவனை போல ஆகிவிடாதீர்கள். எதுக்கு செலவழிக்கிறான்னு கேட்டால், ரியா அன்னாசி, மக்கள் மெச்சுவதற்காக, மக்கள் பாராட்டுவதற்காக வேண்டி பொருளாதாரத்தை செலவு செய்வானே அவனை போல நீங்கள் உங்கள் தர்மத்தை பாழாக்கிறாதீங்க. இது எப்படி பாழாயிருமோ, அதாவது பொருளாதாரத்தை செலவு செய்யும் போதே நம்மளை வள்ளல்னு சொல்லணும், எல்லோரும் பாராட்டணும், அல்லாவுக்காக செய்கிறதில்ல. இப்படி செஞ்சால் எப்படி பாழாகுமோ அந்த மாதிரி பாழாயிருங்கிற நமக்கு மேற்று கல்லதிங்கிறது தான். கேண்டா போல, கல்லதி ஒருவனை போல, கல்லதி யுன்ஃபிகு செலவழிப்பவனை போல, கல்லதி யுன்ஃபிகு மாலகு தன் பொருளாதாரத்தை செலவு செய்வதனை போல, ரியா அன்னாசி மக்களுக்கு காட்டுவதற்காக, ரியா அண்ட ராவுலேருந்து வர்றது காட்டுறது, அதை மிச்சுறது, மக்களுக்கு காட்டுவதற்காக பொருளாதாரத்தை செலவு செய்கிறவனை போல நீங்கள் தர்மத்தை சொல்லி காட்டி நாசமாக்கிறாதீங்கன்னு சொல்கிறான்ல. அப்போ இந்த காவுக்கு அர்த்தம் உங்களுக்கு வழங்குறதுக்காக சொல்கிறது தான் இது. அதே மாதிரி லைச தக்கரு கல் உன்சா, இதுவும் குரானில் உள்ளது தான். இது மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், இம்ரானுடைய மனைவின்னு சொல்கிறாங்க இல்லையா, இம்ரான் அப்படி தான் குரானில் சொல்லப்பட்டிருக்கு, பேர் சொல்லப்படலை. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன செய்கிறாங்கன்னா கர்ப்பமாயிடுறாங்க. கர்ப்பமானவன்னு என்ன செய்கிறாங்கன்னா, இறைவா இந்த குழந்தைய நான் பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலுக்கு நான் நேர்ச்சை பண்ணிடுறேன். அந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் என்றால், பிள்ளைகள் இல்லாமல் இருந்தாலோ, நிறைய பிள்ளை இருந்தாலோ, ஒரு பிள்ளைய பள்ளிவாசல் பணிக்குன்னு கொடுத்துருவாங்க. அங்கே சேவை செஞ்சுக்கிட்டு, அங்கே படுத்து, அங்கே தூங்கி, அங்கே எல்லாத்தையும் இபாதத்து செஞ்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்குன்னே தங்களை அர்ப்பணித்துக் கொள்வாங்க. இந்த மாதிரியாக ரப்பி இன்னி நதர் துலக்க மாஃபி பத்தனி முஹர்ரரா, என்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சை செஞ்சிட்டேன் என்று அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டு சொன்னாங்கன்னு கேட்டால், வயிற்றில் ஒரு ஆம்பளை பிள்ளை தான் வளருதுன்னு நினச்சிக்கிட்டு சொல்லிவிட்டாங்க. ஆனால் பெற்றெடுக்கும் போது தான் மரியம்மா பெற்றெடுக்கிறாங்க. பிரசவிக்கும் போது பார்த்தா ஆம்பளை பிள்ளையா இல்லை, மரியம்னா ஈசா நபியுடைய அம்மா, அவங்கள பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுத்துட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, லைச தக்கரு கல் உன்சா, ஆண் பெண்ணை போன்றது இல்லையே, மாற்றி பேசுகிறாங்க. அவங்க உள்டாவாக பேசுகிறாங்க. அவங்களுடைய இந்த குழப்பத்தில் எதிர்பார்த்தது ஆம்பளை பிள்ளை, பிறந்தது பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மாதிரி ஆகுமான்னு மாற்றி பேசிடுறாங்க. மாற்றி பேசுகிறது என்னென்னா, இது நல்லா பேசுனது இல்லை, அவங்க பேசுனது. ஏன் பேசுகிறாங்கன்னா, அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. அவங்க நினச்சது நடக்காதனால உள்டாவாக பேசுகிறாங்க. லைச தக்கரு, தக்கருன்னா ஆம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளை இல்லை, கல் உன்சா பொம்பளை பிள்ளையை போல் இல்லை. இது மாற்றி தான் சொல்லணும். பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை போல் எப்படி பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை போன்று லைசண்டா இல்லைன்ற அர்த்தம்.
லைச தக்கரு கல் உன்சா, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையை போல இல்லையே, எனக்கு பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை போல் ஆகாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை போல் ஆகாதுன்னு என்ன செய்கிறாங்க, பிரட்டி பேசுகிறாங்க. நமக்கு அது டாபிக் இல்லை, அது தப்சீரில் பார்த்துக்குறோம். நமக்கு இந்த கா வந்திருக்கு. உன்சானா பெண் பிள்ளை, கல் உன்சானா பொம்பளை போல, உன்சா மூசா ஈசா இதுக்கெல்லாம் யாராபு வராது. ஜர் ஏன் வரலன்னு கேட்டால் இந்த சொற்களுக்கு என்ன செய்யாது, வெளிப்படையாக யாராபு தென்படாது. அதே மாதிரி யாயுகல்லதின் ஆமனும் இன்னொரு வசனம், நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்கூனும் நீங்கள் ஆகிவிடாதீர்கள். என்ன மாதிரி ஆகாதீங்க, கல்லதீன கஃபரு காஃபிராகி விட்டவர்களைப் போல் ஆகாதீர்கள். கண்டா போல, அல்லதீனா அந்த சிலரை போல, அல்லதீன கஃபருன்னா காஃபிராகி விட்டார்களே அவங்களைப் போல, காஃபிர்களைப் போல ஆகிறாதீங்க. மூமின்களே நீங்கள் காஃபிர்களைப் போல் ஆகாதீர்கள், நிராகரிப்பவர்களைப் போல் ஆகாதீர்கள் என்று சொல்வதற்கு இந்த கங்கிற வார்த்தை எல்லாம் என்ன செய்யறான், பயன்படுத்தியிருக்கிறான். அப்போ இந்த காஃபுக்கு இந்த போலங்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இது ஒரு நம்ம படிக்க வேண்டிய சொற்களில் அந்த ஜருடைய எழுத்துக்களில் ஒரு விஷயம். அடுத்ததாக முது என்று ஒரு சொல்லு, முன்து ஒன்று தனித்தனி சொல்லு. நான் ஒரே அர்த்தத்துக்கு வர்றதுனால ரெண்டாக போட்டிருக்கிறேன். மீமு தாலு இப்படி ஒரு சொல்லு, மீமு நூனு தாலு இப்படி ஒரு சொல்லு. இந்த ரெண்டு சொல்லும் என்ன செய்யும்னா ஜர்ரு செய்யும். இந்த ரெண்டு சொல்லும் எதில் வரும்னு கேட்டால் எல்லாத்துலேயும் வராது. இந்த ரெண்டு சொல்லும் அதாவது காலத்தில் தான் வரும். இந்த ரெண்டு சொல்லும் எதில் வரேன், வெள்ளிக்கிழமையில் இருந்து சனிக்கிழமை இருந்துன்னு அர்த்தம். முதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மின் என்பது வந்துச்சில்ல அந்த அர்த்தம் தான். ஆனால் மின் என்பது எதில் வேண்டாலும் சேரும். பசிச்சதில் இருந்து, வீட்டிலிருந்து, நாட்டிலிருந்து, மேட்டிலிருந்து, காலத்திலிருந்து, பகலிலிருந்து, இரவிலிருந்துட்டு அனைத்திலும் சேரக்கூடியது மின் என்கிற வார்த்தை. இந்த முந்து என்கிற இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை கொண்டது தான். இது எதில் சொல்லுவாங்கன்னு கேட்டால் சென்ற காலத்து, அதுவும் அந்த காலத்தில் தான் நுழையும். காலத்தில் நுழையும் போது சென்ற காலத்தில் தான் நுழையும், வருங்காலத்தில் நுழையாது. காலத்தை தான் குறிக்கும். காலத்தை குறித்தாலும் சென்ற காலம் குறித்து பேசும் பொழுது மட்டும்தான் இதை சொல்லணும். எப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமையில் இருந்து பார்க்க மாட்டேன்னு உங்கள் தமிழில் சொல்லுவீங்களா? தமிழில் சொல்ல மாட்டோம்ல. வெள்ளிக்கிழமையிலேருந்து உன்னை பார்க்கலையே, பார்க்கவில்லை என்று சென்ற கால வினையத்தான் அதில் ஜாயிண்ட் பண்ணுவோம். எதை சேர்க்க மாட்டோம், வருங்கால வினையை காலத்தில் இருந்துன்னு போட்டிங்கன்னா, இருந்துங்கிற அந்த வார்த்தையை காலத்தை குறிக்கிற சொல்லில் போட்டிங்கன்னு சொன்னால் அதில் பயன்படுத்துகிற வாசகம் சென்ற காலமாக தான் இருக்கும். எந்த பாஷையிலையும், தமிழ் பாஷையிலையும் அப்படி தான். அந்த கருத்து அடிப்படையில் நம்ம முடிவுக்கு வரலாம். அரபு மொழி தெரியாட்டாலும் இந்த முடிவுக்கு வரலாம். எப்படி சொல்லுவோம், ஒரு சென்ற வாரத்திலிருந்து உன்னை காணவில்லை அப்படி சொல்லுவோம். சென்ற வாரத்திலிருந்து உன்னை காண மாட்டேன்னு சொல்லுவோமா? சென்ற வாரத்திலிருந்து சொல்ல மாட்டோம். வெள்ளிக்கிழமையில் இருந்து உன்னை பார்க்க மாட்டேன் அப்படி சொல்ல மாட்டோம். வெள்ளிக்கிழமையிலிருந்து உன்னை பார்க்கவில்லைந்து சென்ற காலத்தை தான் அதுக்கு யூஸ் பண்ணுவோமே தவிர பார்க்க மாட்டேன்னு யூஸ் பண்ண மாட்டோம்ல நம்ம தமிழில். அந்த மாதிரி இந்த முந்துங்கிற அந்த சொல்ல மின் என்கிற அர்த்தத்தில் தான் யூஸ் பண்ணுவார்கள். ஆனால் இதை காலம் அல்லாத வேறு சொல்லில் சேர்க்கக்கூடாது. மஸ்ஜிதிலிருந்து, முது சமாயி வானத்திலிருந்து மினசமாயிக்கு பதிலாக பயன்படுத்தலாமன்னா பயன்படுத்தக்கூடாது. இந்த முந்து இந்த ரெண்டு வார்த்தையுமே எதில் சேர்ப்பாங்க, காலத்தை, அதாவது வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, போன வாரம், இந்த வாரம், காலம், மாதம், வருஷம், 5 வருஷமாக உன்னை பார்க்கவில்லை, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. இந்த மாதிரியான காலத்தை சொல்லக்கூடிய காலம் என்பது வினாடியிலிருந்து வருஷம் வரைக்கும் இப்போ இருக்குது. இதில் எதை குறிக்கிற ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி அதில் இந்த முது சேர்த்துக்கொள்ளலாம். சேர்த்து கொண்டாலும் அப்படி சேர்த்து பயன்படுத்தக்கூடிய அந்த வாக்கியம் என்னவாக இருக்கணும்னு கேட்டால் சென்ற காலமாக இருக்கணும். இதுதான் இதனுடைய ஒரு சட்டம். அதுக்கு உதாரணங்கள் சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்லுவாங்க அரபியில், மா ராய்த்துஹு. ஏன் இப்படி இந்த மாதிரி உதாரணம் நம்ம சுயமான உதாரணம் காட்டுறோம், குரான்லேருந்து காட்டாமல் ஹதீஸ்லேருந்து காட்டாமல் சொல்கிறோம்னு கேட்டால் குரான் ஹதீஸில் இது பயன்பாடாக இல்லை. இந்த முந்துங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதாக பயன்படுத்தக்கூடியது. பாஷையில் அப்பப்போ ரொம்ப ரேராக பயன்படுத்துவாங்க போல இருக்குது. ஆனால் குரானில் யௌமில் ஜும்மா அது மாதிரி ஒரு வார்த்தை இருக்குமாண்டா இருக்காது.
முந்து இருக்குமான்னா இருக்காது. ஏன் இருக்காதுன்னு கேட்டால் இதெல்லாம் ரொம்ப அரிதாக பயன்படுத்தக்கூடிய இது தெரிஞ்சு வச்சுக்கிறாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முது இந்த வார்த்தையே ரொம்ப அரிதாக வரும்போது என்னைக்காவது லட்சம் வார்த்தையில் ஒரு வார்த்தை வரும்போது ஜர்ரு செய்ய வேண்டிய நிலைமை வருமே தவிர, நீங்கள் பேச்சில் வழக்கத்தில் அன்றாட பயன்பாட்டில் குர்ஆன் ஹதீஸை படிக்கும்போது ஆய்வு செய்யும்போது படிக்கிற நூல்களில் இந்த மாதிரி சொல் பயன்பாடு வருமானா வராது. கம்மியாக வரக்கூடியது இருக்கிறதுனால தான் இது குர்ஆன் ஹதீஸ் என்ன செய்யலை, நம்ம ஆதாரம் காட்டலை. ரெண்டுமே நம்ம வழக்கத்தில் உள்ள ஒரு இது உதாரணம் காட்டுவதற்குண்டே உள்ள ஒரு சொல். அதாவது என்ன உதாரணம் காட்டுவாங்க, மா ராய்த்துஹு, அவனை நான் காணவில்லை. ராண்டா பார்த்தான், ராய்த்து பார்த்தேன், மா ராய்த்து பார்க்கவில்லை, மா ராய்த்து அவனை பார்க்கவில்லை. மா ராய்த்துஹு அவனை நான் பார்க்கவில்லை. முத் யௌமில் ஜுமாத்தி, வெள்ளிக்கிழமையில் இருந்து. முது யௌமில் ஜுமாத்தி, யௌமின்னு வந்துருச்சு பாருங்கள், முது வந்ததுனால. இது ரொம்ப ரொம்ப குறைவாக பயன்படுத்தக்கூடியது. நிறைய பேருக்கு இந்த சொல் இருக்கிற கூட தெரியாது. அந்த மாதிரியாக அரிதான ஒரு சொல் இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கணும். இல்லை நகவுண்டு வந்ததுனால என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ முது யௌமில் ஜுமாத்தி, வெள்ளிக்கிழமையில் இருந்து, அல்லது முன்து யௌமில் ஜுமாத்தி, முது யௌமில் ஜுமாத்தி, முன்து யௌமில் ஜுமாத்தி. முது என்று அந்த தாளுக்கு சுக்குன் வச்சு படிக்கணும். முன்து வைக்கும் பொழுது முன்துன்றணும், தாளுக்கு சுக்குன் வைக்கணும், நூனுக்கு சுக்குன் வந்துருச்சுல. முன்து முது என்கிற சொல்ல ரெண்டு ஒரே அர்த்தம் தான், ஒரே அர்த்தம், ஒரே பயன்பாடு, ஒரே செயல்பாடு தான் ரெண்டுக்குமே. அதில் ஒன்றை வாசிக்கிறது முது, இன்னொன்று வாசிக்கிறது முன்து. அப்போ முந்து போட்டு அடுத்து என்ன வார்த்தை போடணும், முந்து ரமலான், ரமலானில் இருந்து, முந்து ஷாபான், ஷாபானில் இருந்துட்டு அதை சேர்க்கலாம். அல்லது ஒரு வாரத்தை சேர்க்கலாம், ஒரு கிழமையை சேர்க்கலாம். முந்து ஹம்சத் ஐயாமின், 5 நாட்களாக உன்னை பார்க்கவில்லை, இப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம் என்ன செய்வாங்க, இந்த முன்து ரெண்டு ஹர்ஃபுன்னு வச்சுக்கிறங்க. இது ஒரு ரெண்டு தனித்தனி தானே, ரெண்டுக்கு ஒரே அர்த்தம், ஒரே டியூட்டி, ஒரே பயன்பாடாக இருந்தாலும் ரெண்டு தனித்தனி ஹர்ஃபு தானே. அதனால் அது ஒரு நம்பரில் ஆட் பண்ணிக்கிறலாம், இதே ஒருக்கா சேர்த்துக்கலாம். அப்போ முந்துங்கிறது ரொம்ப சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது நிறைய 100 இடம் 200 இடத்துல வந்தால் தான் இப்போ இந்த அர்த்தம் வரும், அந்த அர்த்தம் வருமானம் குழப்பம் வரும். இது வரவே, இது யூஸே இல்லாத ஒரு சொல். எங்கேயாவது யூஸ் பண்ணுவாங்க, அந்த யூஸ் பண்ணால் கூட ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட காலத்தெலாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த காலத்துலையும் சென்ற காலத்தில் பயன்படுத்தும் போது தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ரொம்ப ரொம்ப அரிதாக உள்ள ஒரு சொல் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா. இது ஒரு ஜருடைய எழுத்தில் இது ஒன்று. அடுத்து ருப்ப ரப்புன்னு படிச்சிடக்கூடாது, ருப்ப அப்படின்னு ஒரு சொல் வச்சுருக்கிறாங்க. அந்த ருப்பங்கிற இது ஒரு இடைச்சொல்லு தான். ருப்பங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, எவ்வளவோ எத்தனையோங்கிறோம்ல, எத்தனையோ எவ்வளவோன்ற ஒரு மிக அதிகப்படுத்தி காட்டுவதற்காக வேண்டி இந்த சொல்லை என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்படி பயன்படுத்தினா எப்படி பயன்படுத்தணும்னு கேட்டால், எத்தனையோங்கிற அர்த்தம் வருதுல, எத்தனையோன்ற அர்த்தம் வர்றதா இருந்தால் இதுக்கு பிறகு என்ன சொல்ல பயன்படுத்தணும், புது சொல்ல பயன்படுத்தணும். தனிப்பேரை எத்தனையோ இப்ராஹிம்னு சொல்லக்கூடாது. இப்ராஹிம்டால ஒரு ஆளுக்கு பேர், எத்தனையோ மனுஷன்னு சொல்லணும். எத்தனையோ மனுஷன், எத்தனையோ ஆடு, அப்படி இந்த பொது பெயர்கள் பயன்படுத்தணுமே தவிர எதை பயன்படுத்தக்கூடாது, எத்தனையோ ஜெயிது, எத்தனையோ அம்ருன்னு என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஜெயிது அம்ரெல்லாம் ஒரு நபருடைய பேராக உள்ள ஒரு சொல். அதனால் அந்த ருப்ப என்பது எத்தனையோ என்பது அதுக்கு அர்த்தம். இந்த ருப்ப என்பது நீங்கள் குர்ஆன்லாம் நீங்கள் பார்க்க முடியாது, அதிகமாக பயன்படுத்தப்படாது. மனிதர் பேச்சுகளில் கூட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்தப்படும். அந்த ருப்ப வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால், ருப்பவுக்கு பிறகு வரக்கூடிய சொல்லுக்கு உதாரணம் காட்டியிருக்கேன் பாருங்கள். ருப்ப ரஜுலின் கரீமின், கரீம்னா மரியாதைக்குரிய, ரஜுலுன்னா மனுஷன், மரியாதைக்குரிய எத்தனையோ நபர்களை லகீத்து நான் பார்த்துருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு பேசுகிறோம். அப்படி பேசும் பொழுது ருப்ப ரஜுலின், ருப்ப வந்ததுனால ரஜுலின்ட்டு ஜர்ரு செய்கிறோம். இதுக்கு வேறு மாதிரி அர்த்தம் வருமானா, இது பயன்பட உழவு தான், வேறு என்ன அர்த்தம் வர்றது. இது குர்ஆன்லேயே பயன்படுத்தப்படாத சொல்லு, ஹதீஸ்லேயும் தேடி பார்த்தா 1-2 கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அரிதான ஒரு சொல்லாக இருக்கிற காரணத்தினால இதை சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதை நீங்கள் வாசிக்கிற ஹதீஸு, குர்ஆன் ஆய்வு, அதில் எல்லாம் இந்த ரொம்ப வந்திருக்க என்னன்ற அப்படின்னு உங்களை தடுமாற்றத்தில் விடக்கூடியது கிடையாது. இது சும்மா தேடி எடுக்கக்கூடிய ஒரு சொல். தேடி பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எங்கேயாவது இப்படி ஒரு சொல் கிடைக்குதாண்டு அப்படி தான் வருமே தவிர, இது ரொம்ப பழக்கத்தில் இல்லாத ஒன்று. இதை தெரிஞ்சுக்கணும்ல. ருப்ப ரஜுலின், அந்த ருப்பன் வந்துருச்சு, அது ரஜுலின் படிக்கணும்னு தெரியணுமா இல்லையா.
அப்போ ருப்பண்டா எத்தனையோன்னு அர்த்தம். எத்தனைன்னா கொஸ்டினாக போயிடும். எத்தனையோ எத்தனையோ என்பதற்கு பிறகு என்ன செய்யணும்? பொதுவான பெயர்கள் தான் சொல்லணும், தனிப்பட்ட பெயர்கள் சொல்ல முடியாது. பொதுவான பெயர்கள்னால் நக்கிரான்னு சொல்லுவாங்க, இவ்வளோங்கதா, அது நக்கிராவான சொல்ல பயன்படுத்தணும். அப்போ ருப்ப ரஜுலின், இந்த உதாரணம் பாருங்கள். ருப்ப ரஜுலின் எத்தனையோ மனிதர்களை, ருப்ப ரஜுலின் கரீமின் எத்தனையோ சங்கையான மரியாதைக்குரிய மனிதர்களை லக்கீத்து நான் பார்த்துருக்கிறேன். இது இது உதாரணம் தான். இந்த உதாரணம் காட்டுறோம்ல, இந்த அளவுக்கு தான் கிடைக்கிது, வழங்குதா. அள்ளி கொண்டாந்து உதாரணம் போடுற அளவுக்குலாம் கிடைக்காது, ஏன்னா பயன்பாட்டில் கம்மி. அப்போ கம்மியான பயன்பாட்டில் இப்படி ஒரு ருப்பங்கிறது ஒன்று இருக்குது. இது ஒரு ஜருடைய எழுத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அது வந்து ஒரு ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த வருஷப்படுத்தும் கடைசியாக கொண்டு போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த வாவு இருக்குல்ல, வாவுண்டா ஃபத்தஹ வச்ச வாவு. இந்த ஃபத்தஹ வச்ச வாவு வந்து ஏராளமான பயன்பாட்டுக்கு வரக்கூடியது. அந்த ஏராளமான பயன்பாட்டுக்கு வந்தாலும் வேறு பயன்பாட்டுக்கு வரும்போது அது எந்த ஒரு வேலையும் செய்யாது. இந்த இப்போ சொல்லக்கூடிய அந்த வாவு சத்தியம் செய்வதற்காக வேண்டி வரக்கூடிய வாவு, இந்த வாவு மட்டும் ஜர்ரு செய்யும். நம்ம ஜர்ரு செய்கிற லிஸ்ட்டை பார்க்குறதுனால இந்த வாவை எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் அத்துப்படைய வாவு, நிறைய வாவுகள் இருக்குது. இஸ்தீனாஃப் வாவு, அத்துப்படைய வாவுன்னு இருக்குது. அந்த வாவுகளுக்கெல்லாம் எந்த ஒரு மாற்றத்தையும் வேற்றுமை உறுப்புகளில் செய்யாது, அந்த ஏராபுல எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாது. அப்படிங்கிற காரணத்தினால எல்லா வாவுக்கும் நம்ம பேசக்கூடாது. வாவுல் கசமுன்னு சொல்லணும். இது என்னது? வாவுல் கசம், கசமுடைய வாவு. கசம்னா சத்தியம், கசம் என்றால் சத்தியம். அப்போ வாவுல் கசம், கசமுடைய வாவு என்று இதுக்கு சொல்லுவாங்க. இந்த வாவு வந்தால் என்ன அர்த்தம்னு கேட்டால் சத்தியமாக. இந்த வாவையும் லமீரில் போய் வகுமா வகும்னு செஞ்சிடக்கூடாது. அவன் மீது சத்தியமாக வக்குமா வக்கும்லாம் சொல்லக்கூடாது. பேரில் தான் செய்யணும். என்ன செய்யணும்? ஒரு அல்லாமில்ல ஏதாவது ஒரு பேரை சொல்லி தான் சத்தியம். ஒல்லாஹி, அல்லாஹின் மீது ஆணையாக, வல்லாஹின்னு சொல்கிறாங்க. ஒல்லாஹிக்கு என்ன அர்த்தம்? வாவு வந்திருக்குது. இது அத்துப்பெல்லாம் கிடையாது, வேறு வாவும் கிடையாது. அப்போ சத்தியம் செஞ்சு ஒரு விஷயத்தை பேசும் பொழுது ஒல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இல்லை அஃபாலன்ன கதா, இப்படி நான் செய்வேன், நான் இதை உனக்கு தருவேன் அல்லது தரமாட்டேன், அப்படி சொல்லும்பொழுது என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ்வை முன்னிறுத்தி சத்தியம் பண்ணுவாங்க. அதிகமாக சத்தியத்துக்கு யூஸ் ஆகுறது இந்த வாவு தான். சத்தியத்துக்கு வேறு சொற்கள்லாம் இருந்தால் கூட ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறது என்னென்னு கேட்டால் வல்லாஹி தான், வாவு தான். அப்போ வல்லாஹின்னு அல்லாங்கிறதெல்லாம் சொல்லுவாங்கன்னு கிடையாது. அல்லாவை குறிக்கக்கூடிய வேறு பெயர்களையும் கூட என்ன செய்வாங்க சொல்லும். லா ஓ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடிய என்பது சத்தியம். வ முகல்லிபில் குலூப், உள்ளங்களை புரட்டுபவன் மீது சத்தியமாக. அந்த மாதிரி அதுவும் அல்லாவை தான் குறிக்குது. ஆனால் சொல்லு வேறு, அல்லாங்கிற சொல்லு இல்லை. அதே மாதிரி வல்லதி நப்சி பி எதிஹி, என்னுடைய உயிர் யார் கையில் இருக்கிற அவன் மீது சத்தியமாக, வல்லதி வாவு வந்திருக்கு. இந்த மாதிரி இந்த வாவு என்பது சத்தியம் செய்வதற்காக என்ன செய்யும் வரும். அப்படி வந்துச்சுன்னா அது ஜர்ரு செஞ்சிடும். இந்த உதாரணம் வல்லாஹி இல்லை அஷ்ரபன்னல் லபன, அல்லா மேலே சத்தியமாக நான் பால் அருந்துவேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு அர்த்தத்துக்கு வந்திருக்கு. இது வாவு சத்தியத்துக்கு வர்ற வாவு. அப்போ வாவுல் கசமுடைய வாவு என்று என்ன செய்யணும் ஞாபகத்தில் வச்சுக்கிறேன்னு. அப்போ சத்தியம் செய்கிற அர்த்தத்தில் அந்த வாவு பயன்படுத்தப்பட்டால் என்ன வராது, அதுக்கு அது ஜருடைய எழுத்தில் சேர்ந்துக்கிறோம். அது அல்லாது வேறு வாவுகளும் இருக்குது, அது வேறு பார்த்துக்கலாம். அதே மாதிரி தே இருக்குல்ல, தா, இந்த தேங்கிற எழுத்தும் 19 ஒன்று வரும். எந்த ஏராளமான தே இருக்குது. இந்த தேன்னு இப்போ சொல்லக்கூடிய என்னன்னு கேட்டால் ஒரு சத்தியம் செய்வதற்கு வரக்கூடிய பாவு மாதிரிய தல்லாஹி. ஆனால் அல்லா மேலே மட்டும்தான் சொல்லுவாங்க, அல்லாவோட மட்டும்தான் சேர்த்து சொல்லுவாங்க. அப்போ தல்லாஹி, அல்லா மேலே ஆணையாக, இப்ராஹிம், முகமதுலாம் சொல்லக்கூடாது. இந்த என்பது சத்தியத்துக்கு பயன்படுத்துவாங்க. அது எதில் பயன்படுத்துவாங்கன்னா அல்லாவோட தான் என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. தல்லாஹி அல்லா மேலே சத்தியமாக, லாதிரி பண்ண ஜெய்தை நான் அடிப்பேன் இப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஒரு வகை ஒன்றாச்சா. இதுவும் சத்தியம், அவ்வளோ ரொம்ப தெரிய வேண்டியதில்லை. அதாவது வாவு சத்தியத்துக்கு வரும், அது மாதிரி சத்தியத்துக்கு வரும், அல்ல அதை சத்தியமாகன்னு காட்டுவதற்கு வருமாச்சா. அதுக்கு அடுத்தது ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு 3 சொல் இருக்கிறது. ஹாஷா, ஹலா, அதா, இந்த 3 போட்டிருக்கோம்ல, 3க்கு சேம் ஒரே அர்த்தம், ஒரே பயன்பாடு.
ஹாஷாண்டாலும் ஹலாண்டாலும் அதாண்டாலும் தவிர என்று அர்த்தம். இந்த தவிரங்கிற அர்த்தத்தில் வந்தாலும் இது இல்லா வந்தால் இல்லாவுக்கும் தவிரன்னு தான் அர்த்தம். இல்லல்லாஹுங்கிறோம்ல, இல்லல்லாஹின்னு சொல்ல மாட்டோம், அது ஜர்ரு செய்யாது. ஆனால் இந்த ஹாஷா அதா ஹலா போட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா ஜர்ரு செஞ்சுருவாங்க. உதாரணம் அந்த உதாரணம் கீழே போட்டிருக்க பாருங்கள். ஜானில் கவுமு, ஒரு கூட்டம் என்னிடத்தில் வந்தது. ஹாஷா ஜெய்தின், ஜெய்தை தவிர ஒரு கூட்டம் வந்தாங்க, அதில் ஜெய்து வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஹாஷாவுக்கு தவிரன்னு அர்த்தம். இந்த ஹாஷாங்கிற வார்த்தை ஜர்ரு செஞ்சுருக்கு, இதில் ஜெய்தில் செஞ்சுருக்கா. இந்த மாதிரியாக அந்த ஹாஷா இடத்துல ஹலான்னு கூட போட்டுக்கிறங்க. ஜானில் கோமு ஹலா ஜெய்தின், ஜானில் கோமு அதா ஜெய்தின், ஜெய்தை தவிர. அப்போ ஜெய்தை தவிர, அம்ரை தவிர, பக்ரை தவிர, ரொட்டியை தவிர, கூளை தவிர, கஞ்சை தவிரன்னு ஏதாவது தவிரன்னு போடுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு இந்த மூன்றில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம். மூணுக்கும் அர்த்தம் ஒன்று தான், பயன்பாடு ஒன்று தான், ஒரே யூஸு தான். மூணுக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் 3 எழுத்து 3 தானது, 3 தான். இப்போ ஹாஷாங்கிற ஒரு தனி எழுத்து, ஹலாங்கிறது ஒரு தனி எழுத்து, அதாங்கிறது ஒரு தனி ஹர்ஃபு. அந்த 3 ஹர்ஃபுகளும் என்ன செய்யும்னு கேட்டால் அது ஜர்ரு செய்யக்கூடிய, அதாவது பேர் சொல்ல வரும், பேர் சொல்ல ஜர்ரு செய்யும். இந்த 3 எழுத்துக்களும் குர்ஆன் ஹதீஸில் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்குமென்னா கிடைக்காது. இப்படி நம்ம உதாரணம் காட்டலாமே தவிர குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் ஹலா ஜெய்தின் அதா ஜெய்தின் இப்படின்னு என்ன செய்யும், குர்ஆன் ஹதீஸில் தேடி பார்த்தாலும் உதாரணம் காட்ட வராது. அதனால் இதுக்கு எத்தனை அர்த்தம் வரும், எந்த அர்த்தத்தை எப்படி செய்யணும்னு கன்ஃபியூஸ் ஆகிற வேலையும் இருக்காது. எதுலாம் கன்ஃபியூஸ் இருக்காது, குர்ஆன் ஹதீஸ்லாம் இல்லை, பயன்பாடு குறைவாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சொற்கள் எந்த சொற்கள், தல்லாஹிங்கிறது, ருப்பங்கிறது, அது மாதிரி முந்துங்கிறது, ஹாஷா அதா ஹலாங்கிறது, இவைகளெல்லாம் இருக்குது, அரபில் இருக்குது. இவைகளெல்லாம் ரொம்ப குறைவான ஒரு பயன்பாட்டில் இருக்கிற காரணத்தினால இதுக்கெல்லாம் எத்தனை அர்த்தம் செய்கிறதுங்கிற பஞ்சாயத்துக்கு வேலையே இல்லை. வர்றதே ரொம்ப கம்மி, 1-2 ஒரு அர்த்தத்துக்கு தான் வரும். ஒரு அர்த்தத்தை தருவதற்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ இதெல்லாம் நம்ம குழப்பம் இல்லாத விஷயம், சும்மா ஒரு லேசாக தெரிஞ்சுக்கிட்டு அப்படி கடந்து போயிடுற விஷயம். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணி நீங்கள் பேசும்போது இதை சொல்லி பயன்படுத்துறது ரொம்ப கம்மி. தவிர என்பதற்கு கயிறு இல்லா இதை தான் ஜாஸ்தியாக பயன்படுத்துவாங்க. இந்த ஹாஷா அதா ஹலாங்கிறதெல்லாம் கவிதைகளில் நிறைய அந்த வாசகங்கள் போடும்போது இல்லா போட்டு அந்த இடத்துல மிட்டு சரியாக வராதுன்னா ஹலான்னு போட்டுக்குருவாங்க. அவங்களுக்கு தேவைப்படும், புலவர்மார்களுக்கு தான் என்ன செய்யப்படும், அரிதான சொற்கள்லாம் கவிஞர்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகுமே தவிர வழக்கமான மக்களுடைய பாஷையில் இந்த சொற்கள் ரொம்ப கம்மி. அதுபோக இந்த ஹாஷா அதா ஹலா இருக்குது பாருங்கள், இது ஹர்ஃபு இடைச்சொல்லாக பயன்படுத்துகிறோம்ல, இடைச்சொல்லாக பயன்படுத்துகிற மாதிரி இதே அமைப்பில் வினை சொல்லும் கூட இருக்குது. ஹலா ஹலைய ஹலா, ஹாஷைய ஹாஷா, அதைய அதான் இருக்குல்ல, இந்த மாதிரி இதை வினை சொல்லாக கருதக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். வினை சொல்லாக கருதக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஹலல்லாஹு ஹலல்லாஹிங்க மாட்டாங்க, ஹலல்லாஹுன்றது ஃபேல் ஃபாயில் மாதிரி என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க. இது கன்ஃபார்மாக ஜர்ரு செய்யுதுங்கிறது அது ஒரு சாராருடைய கருத்து தான். அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா அலா குல்லு செய்கின்மா ஹலல்லாஹு பாத்தில் உண்டு. ஒரு கவிஞன் படிக்கிறான், ஹலல்லாஹின்னு சொல்லாமல் ஹலல்லாஹூன்னு அவன் படிக்கிறான். ஏன் படிக்கிறான்னா ஹலான்னா அது ஒரு வினை சொல்லு மாதிரி அவன் கருதுகிறான். அப்போ இது வினை சொல்லாங்கிற சொல்லாக பயன்படுத்துகிற பயன்பாடுகளும் இருக்கிறது. இந்த ஹாஷா அதாங்கிற ஹலாங்கிற சொல்ல ஃபேலாக பயன்படுத்தினார்கள்னு சொன்னால் அது வினை சொல்லு பாடத்தில் ஓடி போயிடும், ஜருடைய ஹர்ஃபில் வராது. அப்போ ஜருடைய ஹர்ஃபில் அடித்து சொல்ல முடியாத அளவுக்கு ஜருடைய ஹர்ஃபாகவும் பயன்படுத்தக்கூடிய இரட்டை பயன்பாடு உள்ள சொற்களாக எது இருக்கிறது, இந்த ஹாஷா அதா ஹலா என்பது இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம் என்று பார்த்திங்கன்னா, ஒரு தொகுப்பாக சொல்வதாக இருந்தால் பே பார்த்துருக்குறோம், மின் பார்த்துருக்குறோம், இலா பார்த்துருக்குறோம், அலா பார்த்துருக்குறோம், அப்புறம் அன் பார்த்துருக்குறோம், ஃபீ பார்த்துருக்குறோம், ஹத்தா பார்த்துருக்குறோம், காஃபு பார்த்துருக்குறோம், அதுக்கப்புறம் முந்துங்கிறத பார்த்துருக்குறோம், ருப்பை பார்த்துருக்குறோம், சத்தியம் செய்யக்கூடிய வாவு பார்த்துருக்குறோம், சத்தியம் செய்யக்கூடிய தேயை பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ படித்த ஹாஷா அதா ஹலா பார்த்துருக்குறோம். அப்போ இவ்வளவும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இதில் 19 எங்கே வருது, 17 எங்கே வருது, 15 எங்கே லிஸ்ட்டு போட்டு எண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இதில் 19 வருதா, 17 வருதா, 15 வருதாங்கிறத நம்ம விளங்கிக் கொள்ளலாம். அப்போ ஒன்று ஒன்றா படித்ததுக்கு ஒரு நம்பர் போட்டு நம்ம என்ன செய்யணும்,
பார்த்துட்டா அதில் எதனால இந்த மாதிரிலாம் 19, 17, 15ன்னு சொல்கிறாங்க, மாறுபட்டு ஏன் சொல்கிறாங்க என்பது விளங்கி கொள்ளலாம். அந்த விவரத்தை இன்ஷால்லா சிவனமான நாளைக்கு பார்ப்போம். அது பார்த்ததோட இந்த பாடம் முடிஞ்சிடும். எந்த பாடம்? அதாவது ஜர்ரு செய்யக்கூடிய எழுத்துக்கள்ங்கிற அந்த ஹர்ஃபுடைய பாடங்கள் முடிஞ்சு போய்விடும். அடுத்து இன்னொரு ஹர்ஃபு எடுப்போம். அந்த ஹர்ஃபுகள் 100 ஹர்ஃபு தான் இருக்குது, 100 ஆமில் தான் வச்சுருக்குறாங்க. அந்த 100 ஆமில்களில் வந்து நம்ம இப்போ இதில் 15 முடிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், 19 முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து உள்ளதையும் படித்து முடிச்சிட்டோம்னு சொன்னால் அப்புறம் நாங்கள் ஒன்றோட கோர்க்கக்கூடியது இப்படிங்கிற சரசரன்னு அடுத்தடுத்த பாடங்களுக்கு போய்விடலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த விவரங்களை நம்ம நாளைய பாடத்தில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.